போல. 2 குழந்தைங்க ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள சமைச்சு முடிச்சிடணும். ஊர்ல 10-15 பசங்க வச்சிருக்கவங்கள சந்தோஷமா தாங்க இருக்காங்க. ஆனா நான் 2 பெத்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கா. ஐயோ 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 ஐயோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசிட்டே இருக்கேன், உள்ள போய் சமைக்கலாம் வாங்க. இந்த வீடியோ நம்ம லைவா காட்ட போறோம் இல்லீங்களா? ஆமா, ஆல்ரெடி நான் கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்ட பின்னாடி தான் நம்ம சரி இதுவே ஒரு vlog எடுத்துடலான்ட்டு. சரி ஓகே, நமக்கு ரைஸ்க்கு தண்ணி ஊத்திக்கலாம். சாதத்துக்கு தேவையான தண்ணி ஊத்தியாச்சு. உப்பு போடுறீங்களா? இப்போ உப்பு தான் போட போறேன் நெக்ஸ்ட். ஓகே ஓகே டன். கையளவு தாங்க, எனக்கு ஸ்பூன் எல்லாம் வராது. சும்மா ஒரு குத்து மதிப்பா போட்டுக்குவேன். எப்பவுமே கரெக்டா போடுவீங்களா இல்லீங்களா? எப்பவுமே பர்ஃபெக்டா போடுவேன். வெரி குட். ஓகே, இது விசில் எங்க வச்சேன்? இங்க இருக்கு. என் கிச்சன் ரொம்ப சின்னதா, அதனால எங்கெங்க அங்கங்கே இருக்கும் சாமானு. பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கு, இருந்தாலும் நம்ம அங்கங்கே குப்பை மாதிரி வைக்கிறது நம்மளுடைய பாலிசி. போறீங்க இன்னைக்கு? நேத்துக்கே நான் நைட் வந்து ஊற வச்சுட்டேன் பச்சை பயிறு. அதுதான் இன்னைக்கு குழம்பு வைக்கலான் இருக்கேன். ஓகே, சூப்பரா இருக்கும். இதுல மசாலா குழம்பு வச்சோம்னா டேஸ்ட் அது. ஆமா, எங்க வீட்டுல ரொம்ப பிடிக்கும். அதனாலவே இந்த ரெசிபி அடிக்கடி பண்ணுவேன் நானு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செமையா இருக்கும் இதுல. ஆமா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டீங்கன்னா செமையா இருக்கும். ஆமா, அதேதான் சேம் மெத்தட் தான் நான் பண்ண போறேன். ஆனா உருளைக்கிழங்கு இருக்கு, கத்திரிக்காய் இல்லைங்க. அதெல்லாம் கத்திரிக்காய் இல்லாம எப்படி செய்ய போறோம்னு பாக்கலாம். ஓகேங்களா? ஓகே டன். என்ன மளிகை கடையா வச்சிருக்கீங்க நீங்க வீட்டுல? இல்ல, இந்த கிச்சன் எவ்வளவோ மெயின்டைன் பண்ணலாம் நீட்டா எனக்கும் தோணும். ஆனா என்னால அவ்வளவு டைம் இல்லைங்க. நீங்க சொல்லுவீங்க, என்ன சிஸ்டர் எவ்வளவு டைம் ஆயிட போகுது, ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா 1/2 hour ஆகும்னு சொல்லுவீங்க. ஆனா மறுபடியும் என் குழந்தைங்க வந்து இங்க ஒரு எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சிருவாங்க. மறுபடியும் அது எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு சரியான இடம் இல்லையா, அதனால அங்கங்கே வச்சுக்குவேன். அடுத்த வீட்டுக்கு ஏதாவது புது வீட்டுக்கு போனேன்னா நான் உங்களுக்கு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே டன். என்ன பூஸ்ட் பாக்கெட் எல்லாம் தொங்க விட்டுருக்கீங்க? உங்களுக்கா இல்ல பசங்களுக்கா? ஆக்சுவலி இது பசங்களுக்கு தான். நான் பாக்ஸ்ல போட்டு வச்சேன். என் பொண்ணு எடுத்து ஸ்பூன் எடுத்து வாயில ஆன் போடும்போது கட்டி ஆயிடுதுங்களா, வேஸ்ட் ஆயிடுது. எங்க வீட்டுல வந்துட்டு திட்டுறாரு. எனக்கு சரியான வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் இல்லாதனால பேக்கெட்டா இருந்தா அப்பப்போ ஒரு டைம் போடுறதுக்கு 2 பசங்களுக்கும் சரியா போயிடும். அதனால நான் பேக்கெட்டே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, என்ன மாதிரி பண்றீங்க? காபி பவுடர் எனக்கும் கட்டி ஆயிடும் சொல்லிட்டு நானும் 2 rupees பாக்கெட் வாங்குவேன். கரெக்டா இந்த ஒரு கப்புக்கு வந்து ஒரு ஷீட், ஒரு பேக்கெட் வந்து கரெக்டா பர்ஃபெக்ட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எனக்கும் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். நானும் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே ஓகே, சரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா சமையல் முடிச்சிருவோம். நம்ம ஃபாஸ்டான்னு சொல்லணும், என்னடா இவ்வளவு கடகடன்னு பண்ணுவான்னு நினைக்காதீங்க, பொறுமையா தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. என்ன பண்ற கீர்த்திமா? என்ன பண்றீங்க? போன் பாத்துட்டு இருக்கியா? தம்பி பாரு செமையா விளையாடுறான். வெங்காயம் அதிகமாயிடுச்சுங்க ரேட்டு. அதனால எங்க வீட்டுக்காரர் பாவம் தெரியல, நேத்து அவர் தான் மார்க்கெட் போனாரு. எல்லாம் குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்திருக்காருங்க. இது உரிக்கிறதுக்குள்ளே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடும் போல. லைட்டா இந்த உருளைக்கிழங்கு கூட முளக்கு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா இந்த காயில முடிச்சு விட்டுறணும் நம்ம, இல்லைன்னா வீட்டுல பார்த்தானா பிரச்சனை ஆயிடும். என்ன பக்கத்துல ஏதோ கிரேவி மாதிரி ஏதோ தெரியுது? இதுங்களா, வீடியோக்கெல்லாம் காமிக்காதீங்க. நேற்று நைட்டு கொஞ்சம் தக்காளி தொக்க வச்சேனா, அது அப்படியே இருக்கு. சரி நைட்டுக்கு சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஆனா அப்படியே வச்சிருக்கேன். ஓகே ஓகே. பழசாயிடுச்சுன்னு நம்ம வைக்கப்படணும்னு அவசியம் இல்லைங்க. அதுல பழைய சாதம், பழைய தக்காளி சட்னி, அப்புறம் தொக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரைஸ் செம்ம டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த தக்காளி தொக்கோட சுடு சாதம் வச்சு சாப்பிடும் போது இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட், அப்பா செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் கூட நான் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். அந்த கடாயிலே நம்ம ரைஸ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அடடா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஏதோ ஹெல்ப் பண்ணுங்களா? ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் வேணாங்க, நானே பண்ணிடுவேன். இதுனா 2 வெங்காயம் தான். அந்த குட்டியா இருக்கிறதுனால வெங்காயம் கட் பண்றதுக்கு கொஞ்சம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் டென்ஷன் இல்லை. சமையெல்லாம் சீக்கிரமே சமைச்சு முடிச்சிருவேன் நான். இருந்து ஆனந்த கண்ணீர் எப்படி வருது பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. இது என்ன, நேற்று கட் பண்ணி வச்சிருந்தேன், துருவி வச்சுட்டு அவ்வளோ தேங்காய் போட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சேன்னா அந்த தேங்காய் இதோட மேட்ச் பண்ண போகிறோம்.
ஜாரை பார்த்து பயந்துடாதீங்க. அந்த சின்ன ஜார்ல பாத்தீங்கன்னா லப்பர் போயிடுச்சா, அதனால பெரிய ஜார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரெடி பண்ண உடனே அதுல நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான விசில் வேற வந்துருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. தேங்காய் போட்டிருக்கோம் துருவினது. இந்த அஞ்சரை பெட்டில இருந்து பட்டை. ஓகே. அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம ஒரு 3 பீஸ் போட்டுக்கலாம். சின்ன பீஸ் ஒரு 4-5 கிராம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போதுங்க, சூப்பரா இருக்கும். நாங்களே இப்படிதான் செய்வோம். அது கூடவே ஒரே ஒரு வாட்டி மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு 2 விசில் வந்துருச்சு. 3 விசிலா 2 விசில் வைப்பீங்களா? இல்ல 2 விசில் தான். நான் தண்ணி அதிகமா வைப்பேன், குழந்தைங்க சாப்பிடறதுனால கொஞ்சம் சாஃப்டா இருக்கட்டும்ட்டு. இப்போ வந்துட்டு 2 விசில் வந்த பின்னாடி நான் சிம்ல வச்சிருவேன். ஒரு 5 நிமிஷம் சாஃப்ட் ஆயிடும். குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஓகே ஓகே. அதனால பாத்தீங்களா, இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க லைவா. என் பையன் ஃபுல்லா திருப்பி வச்சிருக்கலாம். நான் சுவிட்ச் அது பாட்டு கொடுது ஏதாவது நான் என்ன பண்றது. சரிங்க, ரொம்ப சிரிச்சிட்டேன் போல. என்னடா பண்ற தம்பி? எங்க பாடுற மேல சோர்வின் குட்டி சார்வின். உங்க பையன் அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஆமா, சரியான சேட்டை என் பையன். ஓகே, வெங்காயம் போட்டாச்சு நம்ம. அதுல ஒரு 4 தக்காளி, சின்ன சைஸ்ல தான் 4 போட்டுக்கலாம். எங்களுக்கு நாங்க 2 பேருன்றதுனால எனக்கு இந்த தக்காளி போதும். இருந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, வாஷ் பண்ணி தான் போடுவேங்க. பாருங்க, வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் வாஷ் பண்ண அப்படியே போட்டீங்களான்னு கேட்காதீங்க. ஆனா இந்த மாதிரி லைவ் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்கோம் பயங்கரமா. நான் கையில கட் பண்ண அது கட்டிங் பிளேட்டு அப்புறமா இன்னும் எக்ஸட்ரா வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. டக்குன்னு எடுத்தோமா, டக்குன்னு 2 தக்காளி கட் பண்ணி போட்டோமா மிக்சிக்குள்ளேயே, வேலை ஈஸியா முடிஞ்சிருங்க. ஆமா ஆமா ஆமா. சில பேர் என்ன பிளாக் எடுக்கிறோம்ட்டு நம்ம கட்டிங் பிளேட் வைப்பாங்க, பிளேட் வைப்பாங்க. அது விட மாட்டாங்களே, என்னங்க கையில வச்சு கட் பண்ணிட்டீங்க, கட்டிங் பிளேட் இல்லையா, கிளீன் பண்ணீங்களா, பொருட்டை கிளீன் பண்ணீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு இது கரெக்டா இருக்குங்க. எங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு இப்படிதான் நாங்க செய்வோம். அதுவே தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். அதனால கட்டிங் பிளேட் எடுத்து நான் கட் பண்றதோ எதுவும் இல்ல. வீட்டுல எப்படி ரெகுலரா யூஸ் பண்றோனோ அதே மாதிரி மெத்தட் தான் காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, தயவு செஞ்சு கமெண்ட்ல மட்டும் திட்டாதீங்க. ஓகே, அது கூட என்ன போட போறோம்னா தனியா தூள் இல்லைங்களா? ஆமா, தனியா தூள் பவுடர் தான் வாங்கி வச்சிருந்ததா ரெடிமேடு. அது ஒரு 3 ஸ்பூன், இந்த அளவுல ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவேன். அது கூடவே மிளகாய் தூள், இதுவும் ரெடிமேட் பவுடர் தாங்க, சக்தியில. 1 ஸ்பூன் போது, பசங்க காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அதனால. உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னங்க? அது என்னங்க, எல்லாரும் யாருக்கிட்ட பிடிச்ச டிஷ் என்னன்னு சொன்னாங்கன்னு டக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, பிரியாணி. பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா, பிரியாணி பிடிக்காது ஆளு போய் யாராவது இருப்பாங்க. மறந்துட போறேன், சிக்கன் மசாலா போட்டுட்டு இருக்கேன். ஓகே, அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டு சிக்கன் மசாலா போடும்போது சூப்பரா இருக்கும். விசில் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அவ்வளவுதாங்க, விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டார்ட் பண்றேங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டு இன்னைக்கெல்லாம் நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ண போறோம். வாங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். நான் பாத்தீங்கன்னா தோல் எடுக்க மாட்டேங்க. தோல் எடுக்காமலே 2 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருவேன். ஊற வச்சுன்னா அதுல இருக்கிற மண் எல்லாம் வந்துரும். அப்புறமா லைட்டா கையை வச்சு நல்லா
ஓடுற தண்ணியில தேய்ச்சி விட்டுருவேன். தேய்ச்சி விட்டு இது தோலோட தான் போடுவேன். ஏன்னா வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காம இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு எங்க வீட்டுல வந்து சின்ன வயசுல இருந்து இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க அப்படியேதான் சேர்த்துட்டு தான் போறோம். ஆமா ஆமா, பாட்டி சொல்லுவாங்க வாயு இருக்காது தோலோட போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் குழந்தைங்கள சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க வந்து எடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இருந்தாலும் பெரியவங்க நாம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு எதுவும் அவ்வளவு வாய் பிடிப்பல வராது, நம்மளுக்கு தான் வரும். அதனால 2 உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு வெங்காயம் தாளிப்புக்கு வச்சிருக்கேன். நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது. வாயு ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் உருளைக்கிழங்கு தோல் கிளீன் பண்ணாம அந்த தோல் எடுக்காம நம்ம சமைக்கலாம். சமைச்சோம்னா நமக்கு அந்த வாயோட ப்ராப்ளம் இல்லாம பெட்டரா இருக்கும். ஆமாங்க. என்னடா இவங்க 1/2 லிட்டர் என்ன பேக்கெட் வச்சுட்டு சீன் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். மல்லிகை சாமான் எல்லாம் தீர்ந்து போச்சு. அர்ஜென்ட்டுக்கு பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த உடனே அது ஒரு பிளாக் போடுறேன் பாருங்க. இப்போதைக்கு இந்த எண்ணெயை கட் பண்ணி நம்ம ஊத்திக்கலாம். என்னைக்குமே எண்ணெய் ஊத்தும் போது நான் கண்டிப்பா கொஞ்சமாவது கொட்டிடுவேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, பர்ஃபெக்டா ஊத்திட்டேன். வீடியோ எடுக்கிறோம்ல, அதனால கொட்டாம ஊத்திட்டீங்க. ஆமா, கொஞ்சம் கூட பயம் இல்லாம தான் ஊத்துனேன், ஆனா பர்ஃபெக்டா வந்துருச்சு. வெரி குட். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ சமைச்சீங்க? நான் சமைச்சு ஒரு 10 வருஷம் இருக்குங்க. சமைக்கவே தெரியாது. முதல்ல என்ன சமைச்சீங்க ஃபர்ஸ்ட், நீங்க சொல்லுங்க. முதல் நாள் சமைச்சேன், இது மாதிரி தான் சமைச்சேன்ற மாதிரி. முதல் நாள் வந்து நான் சாம்பார் தான் வச்சேங்க. என்னடமோ அக்காவா பாருங்க, என் பையன் அதுக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அக்கா ஏதோ பண்ணாங்களாமா, அதனால என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அக்கான்னு சொல்லிட்டு. சரி இப்ப காங்கா, என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு பிடிச்சது எல்லாமே இந்த எலிஃபென்ட் சவுண்ட்ஸ் மட்டும்தான். அதுன்னு தான் நல்லா பார்ப்பான். ஒரு நிமிஷங்க வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம குக்கர்ல எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு, எனக்கு எல்லாமே தப்பா நினைக்காதீங்க, கையளவு தான், ஒரு கொஞ்சோண்டு. உங்களுக்கு எவ்வளவு போடணும்னு தெரியலீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்ன ஐஸ்கிரீம் டப்பா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஆமாங்க, ஐஸ்கிரீம் போட்டு செய்யறது என் குடும்ப வழக்கம். என்ன காமெடி பண்றீங்களா? ஆமாங்க, பார்த்தா தெரியல, ஐஸ்கிரீம் தானே இது. வாங்க பாத்துடலாம். பாத்தீங்களா என்ன இருக்குன்ட்டு. நம்ம இந்தியால தான் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் எல்லாம் நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நம்மள தவிர வேற ஆளுங்க கிடையவே கிடையாது. தாங்க ஃப்ரெஷ்ஷா இஞ்சியும் பூண்டும் அரைச்சு வச்சிருக்கேன். அடிக்கடி அரைக்க முடியாது இல்லைங்களா, 1 வீக் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 15 டேஸ் எனக்கு கண்டிப்பா வரும், நல்லாவே வரும். 15 டேஸ் 1 மந்த் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு இவ்வளவு அரைச்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க. கம்மியா கூட அரைச்சிருக்கலாம்னு சொல்லுவீங்க. எங்க வீட்டுக்கு நான் 1/2 kg வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா 1 kg வாங்கிட்டு வந்திருக்காங்க. இஞ்சி ஃப்ரிட்ஜ்ல அத்தனை நாள் வச்சாலும் ஒரு மாதிரி ஆயிடும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அரைச்சி வச்சுட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா 1 மாசம் கொஞ்சம் கூட ஸ்மெல் வராதுங்க, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணீங்கன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க, ஆனா பட் நான் அது யூஸ் பண்ணதில்லை. ஓகே ஓகே. பாத்தீங்களா ஸ்மெல்லே, பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வருதுன்ட்டு. ஆமா ஆமா, அது எண்ணெயில அந்த பச்சை ஸ்மெல் போகும் பாருங்க, அந்த இஞ்சியும் பூண்டும் வேற லெவலுங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதும் வெங்காயம் ஆட் பண்ணீங்களா? ஆமா, வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப போட்டோம்னா கொஞ்சம் அந்த ஃபிளேவர் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. உருளைக்கிழங்கு முதல்ல போட்டுருவோம், அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்து சும்மா 2 கலக்கல். ஓகே ஓகே, கலக்கி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே. போட்ட பின்னாடி இப்படிதான் இருக்கும். இது கூடவே இப்ப நம்ம பச்சை பயிறு ஓகேங்களா ஆட் பண்ணிக்கலாம். இது அடிக்கடி எல்லாருமே எடுத்துக்கணும். எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்க வீட்டுல நாங்க அதிகமா தான் எடுத்துக்குவோம். வாரத்துக்கு ஒரு 2 டைம் எடுத்துருவோம்னு பாத்துக்கோங்க. நீங்களா எப்படி? நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா? 15 days once தான் எடுப்பேன். அது இந்த முளை கட்டினீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்லுங்க, ஊற வச்சு நாங்க சாம்பாரா செய்வோம், இல்லைன்னா கிரேவியா செய்வோம்னு சொல்லுவீங்க. ஆனா முளை கட்டிட்டு நம்ம கறிக்கழுவை வைக்கிறோம் பாத்தீங்களா, சிக்கன் மசாலா, அது வச்சு நீங்க மசாலா அரைச்சு வச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்கும்.
அதுக்கு இதுக்கு முன்னாடி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே தோத்து போயிடுங்க. ஆமா, ரொம்ப ஹெல்தியும் கூட. இது கூடவே நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இல்லைங்களா? கல்லுப்பு. ஆமா, கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது. நான் அதிகமா இதுதான் சேர்த்துப்பேன். ஓகே ஓகே. ஜஸ்ட் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் போட்டு ஒரு கலக்கு. ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடறேன். லைட்டா தம் வச்சு எடுக்கும் போது அதோட லெவல வேறங்க. நான் அப்பயே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க பதிலே சொல்லல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சீங்க, எப்ப சமைச்சீங்க? என் பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான் இல்லீங்களா? ஆமா ஆமா. சாம்பார் வச்சங்க. ஓகே. நான் வச்ச சாம்பார் ஸ்வீட்டா தாங்க இருந்தது. எப்படின்னு கேக்குறீங்களா? சக்கரை தான் போட்டேன் நானு. உப்புக்கு பதிலா சக்கரை போட்டுட்டேங்க. அது என்னன்னு தெரியல, டக்குன்னு அவசரத்துல போட்டேன் போல. சாப்பிட்டு என்னம்மா இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் சாம்பாரு சொன்னாங்க. நான் எல்லாரும் நீங்க சொன்ன மெத்தட்ல வெங்காயம் போட்டேன், தக்காளி போட்டேன், அப்புறமா என்ன போடுவாங்க, அந்த பூண்டு சீரகம் எல்லாமே போட்டாங்க. இந்த தூளுப்பு இருக்கு இல்லீங்களா, இந்த தூளுப்புக்கு பதிலா பக்கத்துல எங்க அம்மா சக்கரை வச்சிருக்காங்க போல. அப்ப எனக்கு தெரியாது, சமைக்கும் போது புதுசா. என்ன படிச்சிட்டு இருந்தீங்க அப்போ? அப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன் நானு. ஓகே ஓகே. திடீர்னு நம்ம சமைக்கலாமே, நமக்குள்ள ஒரு ஆர்வம் தானே, அந்த மாதிரி சமைக்க போனது தாங்க. சக்கரை அள்ளி போட்டுட்டு இருக்கேன். வீட்டுல சாப்பிட்டு கடவுளே இனிமே நீ சமையல் பக்கமே போவாதான்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வந்ததுங்க எனக்கு வெறி. நல்லா சமைக்கணும். ஆமா, நம்ம சமைச்சு அடுத்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லணும். அது சும்மாவே சொல்லக்கூடாது, சீரியஸா சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சமைக்கணும்ட்டு தான் ட்ரை பண்ண. நல்லாவே ஓரளவுக்கு நல்லாதான் சமைச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சமைக்க முடியலனாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கேன். ஓகே, இது குக் ஆனது போதும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, கொட்டிடுச்சு. இப்படிதான் கொட்டி கொட்டி தான் செய்வேன். அதெல்லாம் லாஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. எங்க வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு, ஆப்ரன் போட்டுட்டு யூஸ் பண்ணு, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும் சொல்லிட்டு. வாங்கினதோட சரிங்க, புதுசு 2 நாள் போடுவோம், அப்புறமா எடுத்து குப்பையில போட்டு வச்சிருவேங்க. ஓகே, இது தேவையான தண்ணி நம்ம ஊத்தலாம். என்னடா அவங்க யூஸ் அண்ட் த்ரோல பாட்டில் வச்சிருக்காங்களேன்னு நீங்க யோசிக்கணும். அடுத்த வாட்டி எனக்கு கழுவி ஊத்துவீங்க, அதுவும் நான் கமெண்ட்ல படிப்பேன். சரி, ஏன் அந்த பாட்டில் யூஸ் பண்றீங்கன்னு ஒரு கதையை சொல்லுங்க. கதைங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். விசில் இங்க இருக்கு. இதெல்லாம் குப்பையில ஒரு ஓரம் கட்டிட்டு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. சொல்லுங்க. இந்த பொண்ணு லூசு மாதிரி சிரிக்குதுன்னு பாக்குறீங்களா? அப்படியே உங்க பின்னாடி திரும்பி இந்த உருவத்தை கொஞ்சம் கவர் பண்ணுங்களேன். பாவம், அந்த உருவத்தை பார்த்து யாரும் பயந்துராதீங்க. அது எங்க அக்கா தான். வாயிலா பூச்சி, சோறு போட்டு நான் தாங்க வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற நீங்க நம்பவா போறீங்க? இல்ல, அக்கா வீடு பக்கத்துல தான். சும்மா நம்ம எடுத்துட்டு இருக்கோமே வீடியோன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுது. எங்க அக்காவும் கொஞ்சம் மூஞ்சி காமிக்கலான்ட்டு தான் பின்னாடி திருப்ப சொன்னா. அது இவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு தெரியலங்க. பேசுனது மறந்துட்ட பாருங்க. இந்த பாட்டில் கதையை கேட்டீங்களே? ஆமா ஆமா. இந்த பாட்டில் என் வீட்டுக்காரர் என் குழந்தை பிறந்த பின்னாடி எங்கேயும் கூட்டு போலங்க. லாஸ்ட் டைம் வெளில கூட்டு போனாரா, அவங்க சென்டிமெண்டா ஒரு பாட்டில் தண்ணி வாங்கணும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கோமே வெளில போய் சொல்லிட்டு அது அப்படியே வீட்டுல தண்ணி, இவ்வளவு தண்ணி இருந்தது, இவ்வளவுதான் குடிச்சேன். வேஸ்ட் பண்ண மனசு வரல. அது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சேன்னா வச்சுட்டு, சரி எதுக்கு பாட்டில வேஸ்டா போடுறதுன்னு ஒரு கஞ்சத்தனம் தாங்க. கஞ்சத்தனத்தால அப்படியே வச்சுட்டேன். அடுத்த வாட்டி வெளில போகும்போது கண்டிப்பா விசாட்டிடுறேங்க. கண்டிப்பா போட்டுருவீங்க? கண்டிப்பா போட்டுருவேன். இப்ப எதுக்கு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு நினைப்பாவே நல்ல ஒரு மெமரிஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். அடுத்த டைம் இல்ல, இப்பவே நான் போட்டுறேன். இது சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக். என்ன ஷாக்? என்ன சொல்ல போறீங்க? ஒரு முக்கியமான விஐபி நாங்க உங்களுக்கு கண்ணுல காட்ட போறோம். யாருன்னு பாக்குறீங்களா? வெயிட் பண்றோம், வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருப்பேன், நீங்க எங்க அக்கான்னு சொல்லிட்டு. எங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருக்குமே சமைக்கவே வராதுங்க. ஓப்பனா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல சூப்பரா சமைக்கிறாங்கன்னா எங்க அக்கா தான். எங்க அக்காவை பார்த்துதான் நான் பாதி சமையல கத்துக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா, ஒத்துக்கிறேன். சொல்லுங்க. கூட சமைக்க தெரியாது, சமைப்பேன்.
ஆனா எங்க வீட்டுல அதுவே சூப்பரா இருக்கிறது சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த பாடுற அளவுக்கு கிடையாது. பொய், எல்லாமே பொய் சொல்றாங்க அவங்கள. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல சமைச்சிட்டு இருக்காங்க. அட பாவி. ஆமா, இவங்கள சமையல் சக்கரவர்த்தின்னு சொல்லுங்க நீங்க. ஆமா, மிகப்பெரிய எங்க வீட்லயே சமையல் சக்கரவர்த்தி அதாவது எங்க அக்கா தான். ஓகே. வெரைட்டி ரைஸ் அவ்வளவு சூப்பரா செய்வாங்க. நீங்க வெரைட்டி ரைஸ் செய்யறதுல ஒரு விஷயமான்னு சொல்லுவீங்க, அது எங்களுக்கு பெரிய விஷயங்க. என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. அந்த வெரைட்டி ரைஸ் எப்படிதான் எது செஞ்சாலும் ஒரு குறை இருக்கும், ஆனா எங்க அக்கா செய்யறதுல பர்ஃபெக்டா இருக்குங்க. அப்புறமா எங்க 2வது அக்கா இருப்பாங்க ஒருத்தர். அவங்க வந்து சின்ன வயசுல எனக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். கடையில எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பயே அது என்ன தெரியுமோ தெரியாது தெரியல எனக்கு, சாப்பிடக்கூடாது முதல்லாம்னு சொல்லிடுவாங்க. எங்க கெஞ்சி கெஞ்சி கேட்பேன், பீஸா செஞ்சு கொடுக்கா, பீஸா செஞ்சு கொடுக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வீட்டுல ஒரு பீஸா செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி இருக்காது. சும்மா ஜஸ்ட் இப்ப அது சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா யாருமே நல்லான்னு சொல்லுவீங்க, ஆனா அப்ப எனக்கு அது ரொம்ப ஃபேவரெட்டுங்க. செம்மையா செஞ்சு தரோம். கோதுமை மாவுல ஹெல்தியா சும்மா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சு தருவாங்க. ஆனா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அந்த அக்காக்கு வெறும் இப்போ வரைக்கும் சமையலே செய்ய தெரியாது. இப்போ வரைக்கும் சாம்பார் மட்டும் தான் எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. எங்க மாமா கஷ்டப்பட்டு சாப்பிடுறாரு பாவம். அந்த மனுஷன் கோயில் கட்டி தான் கும்பிடணும் உண்மையில சொல்ல போனா. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் பீஸால முட்டை போடுறது மறந்துட்டேனாமா. சின்ன வயசுல செஞ்சு கொடுத்தது மறந்துட்டேன். அதுக்கு போயிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்ல நான் வந்து வீடியோ நானே எடுக்கிறேன், அவங்க அழகு மூஞ்சில பாத்துட்டே இருங்க, நான் அப்படியே பின்னாடி மட்டும் பேசுறேன். வேண்டாம் வேண்டாம். வீடியோ எடுக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு, ஃபேஸ் நல்லாவே தெரியல, அதனால கொஞ்சம் வந்து ஹால்ல வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அவங்க சமைக்கும் போது வந்துட்டு எனக்கு தப்பா சொல்றாங்க வீடியோல. நான் எவ்வளவு அழகா சமைச்சு கொடுப்பேன் தெரியுங்களா? நான் 10th தான் படிச்சுட்டு இருந்தேன். அவ எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ரத்துமா எனக்கு பீஸா பண்ணுன்னு சொல்லுவா. சரி போனா சின்ன குழந்தைங்கன்னா பீஸா தான் கேட்பாங்க, செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா ஒழுங்கா? நாங்க செஞ்சு கொடுக்கலன்னு யாரு சொன்னாங்க? தப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. மைதா மாவுல முட்டைய ஃபர்ஸ்ட் 2 முட்டைய போட்டு நல்லா பெசிஞ்சு மாவை, அதுக்கப்புறம் அதுல சால்ட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெசிஞ்சு, இதெல்லாம் சொல்றதுக்கு மறந்துட்டேன். பெசிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி, அது ஃபர்ஸ்ட் சொல்ல போனா 1/2 மணி நேரம் ஊற வைப்பேன். ஊற வச்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப சாஃப்டா நல்லா வரும். அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஆனியன், இந்த பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் அது மேல போட்டுட்டு ஃபைனலா ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி பெப்பர் மிளகாத்தூள், இது ஆம்லேட்டா என்னன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒரு பீஸா மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது, யூடியூப், ஃபேஸ்புக் இது மாதிரி எந்த வீடியோஸும் நம்ம பாக்குறது கிடையாது. குத்து மதிப்பா செஞ்சிருக்கேன். அப்போ நானு என்னை எவ்வளவு பாராட்டணும். ஏதோ கோதுமை மாவு போட்டா பெசஞ்சா ஒண்ணு செஞ்சு கொடுத்தா அப்படின்ட்டு எனக்கு கலாய்ச்சிட்டு இருக்கா. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்கால ஒரு ஃப்ரை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பா. நான் ஒரு வெண்டைக்காய் எடுத்துட்டு 4ஆ கட் பண்ணுவேன். கட் பண்ணிட்டு அடுப்புல அப்புறம் டைரக்டா காட்டிட்டு அது மேல லைட்டா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுவா. இப்ப வந்துட்டு எந்த மொக்க சமையல்னு சொல்றா. ஆமா, அப்ப சாப்பிடறதுக்கு எதுவுமே இருக்காது, இது செஞ்சு கொடுத்தாலும் டேஸ்டா தான் இருக்கும். இப்ப நானே சமைக்கிறேன் இல்ல, சமையல் சக்கரவர்த்தி ஆயிட்ட, இப்ப குறை சொல்லுவேன், நான் கண்டிப்பா சொல்லுவேன். இப்போ நீ சமைச்சிட்டு இருக்கல, இது சாப்பிட்டு பார்த்து உனக்கு 1000 குறை சொல்றேன். இது வெயிட் பண்ணு. எங்களுடைய மெயின் பிக்சர் ஓபன் பண்ண போற 3வது அக்கா பத்தி சொல்ல போறேன். தைரியமா சொல்ல போறேன், ஏன்னா செம்மையா அடிப்பா என்ன, ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க இங்க இல்ல 2 அக்கா இருந்தாங்க, 2 அக்கா காமிச்சிட்டேன். 3வது அக்கா இங்க இல்ல. அந்த தைரியத்துல அவங்க பத்தி சொல்ல போறேன். 3வது அக்கா சுத்தமா சமைக்கவே வராதுங்க, சுத்தமா சமைக்கவே மாட்டாங்க. கல்யாணம் 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷத்துல பாவம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிகினர்ஸ் எப்படி சமைக்கிறாங்களோ அப்படி சமைப்பாங்க. ஆனா எங்க அக்கா பசங்க எப்படிதான் சாப்பிடுறாங்களோ தெரியல, சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னா சொல்லுவாங்க. பாவம் என்ன பண்றது, அவங்க அம்மா செஞ்சது அவங்களுக்கு ஸ்பெஷலா தானே இருக்கும். சரி நம்ம அதில் சைடில் வச்சுக்கலாம். எங்க அக்கா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாதம் செஞ்சா பாருங்க, அது பேர் கொத்மீரி பாத். நாங்க தெலுங்குன்றதுனால கொத்மீரி அந்த கொத்தமல்லி சாதத்தை கொத்மீரி பாத்னு அவளே பேர் வச்சிட்டாங்க. அது சமைச்சது எல்லாம் சாப்பிடும் போது ஒரு வாய் தாங்க வச்சிருப்பாங்க. எல்லாரும் கண்ணுல இருந்து தண்ணியா 6 மாதிரி பேருக்கு எடுத்துருச்சு. அவ்வளவு மோசமான சமையலுங்க. ஆனா அது வேஸ்ட் பண்றதுக்கே மனசு இல்லைங்க. ஆனா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் சின்ன குழந்தை என்ன சொல்ல மாட்டாங்க, சாப்பிடவே இல்லை. ஆனா எல்லாரும் அழுந்துட்டே சாப்பிட்டாங்கன்னா எங்க வீட்டுல அந்த கொத்மீரி பாத்து தாங்க சாப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம், அவளுக்கு தெரியாதனமே எங்க அம்மா ஒரு தப்பு பண்ண வச்சுட்டாங்க. என்னது?
என்னன்னு கேக்குறீங்களா? அவ இங்கெல்லாம் எல்லாரும் லோக்கல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தா, அவ பெங்களூர்ல வேலைக்கு போயிட்டு இருந்தா. அவ தப்புக்கு காரணமே அதுதாங்க. அவங்க கர்நாடகால செய்யறாங்க, அவங்க நல்லா செய்வாங்க என்னமோ நம்மளுக்கு தெரியல. அவங்க புதுசா எடுத்துட்டு வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிஷ் நானும் பண்ணிதான் பார்ப்பேன். அடம் புடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாத்தையும் ஒண்ணு போட்டு எதோ சமைப்பாங்க. எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிடுவேன். ஏன்னா நைட் அவதான் சமைப்பான், நான் சமைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாளாச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வாயும் மூட வச்சிருவாங்க. சரி எங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ போய் சமைச்சுக்கோ, கொஞ்சம் சமைக்கிறது சாப்பிடுற மாதிரி சமைச்சு கூடன்னு சொல்லுவாங்க. நான் ஆஹா ஓஹோன்னு செய்வேன்னு உள்ள போவாங்க. 6 மணி ஆகும், 7 மணி ஆகும், 8 மணி ஆகும், சாப்பாடு வராதுங்க. ஆனா ஒரு 8:30 மணி போல எடுத்துட்டு வருவாங்க. ஆனா ஒரே ஒரு குக்கர் எடுத்துட்டு வருவா. அது என்னத்த சமைச்சிருப்பால தெரியல, அதுக்கு அவளே ஒரு பேர் வச்சிருவா. அவ பேர் வச்சுட்டு வந்து சாப்பிட வைப்பா பாருங்க, எல்லாருக்கும் பசியே போயிடும். அவங்க சாப்பிடுவாங்களா? அவங்க சமைச்சது அவங்க சாப்பிடுவாங்களா? அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவா பாருங்க ஒரு பதில், ஆஹா ஓஹோ சூப்பர் அட்டகாசம், சான்ஸே இல்ல, வேற லெவல் சொல்லி மயக்க போடுற அளவுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் இருப்போம் பாருங்க. பவர் கட் ஆயிடுச்சு, ஃபேஸ் நல்லா தெரியல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1:30 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு லேட்டா தான் சமைச்சிருக்கேன். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஊட்டிடலாம், ஊட்டிட்டு அப்புறமா மிச்ச நான் சோக கதையை நான் சொல்றேன். முதல்ல அதுக்குள்ள டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடியோ நீங்க எடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஓகே ஓகே, பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த கறி செம்மையா இருக்கு. கறி என்ன சிக்கன் கறியா மட்டன் கறியான்னு கேட்டுறாதீங்க, பயிர் தாங்க நான் கறின்னு சொன்னேன். அக்கா வாங்களே, நான் சமைச்சதுக்கு டேஸ்ட் பண்ணுவீங்க, வாங்க கமெண்ட் சொல்லணும், வாங்க சீக்கிரமா வாங்க. எங்க அக்கா ரொம்ப ஹைஜீனிக்காமா, கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் நக்க போறாங்களாம். சமைச்சது நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுவாங்க பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. சூப்பரா இருக்கு, காரம் தூக்கரா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் காரமே வைக்க மாட்டேன், என்ன தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஒரு ஸ்பூன் கூட தப்பா போச்சு போல. ஓ, என் கூட வீடியோ எடுக்கும் போது பேசிக்கிட்டே அதிகமா போட்டீங்களோ? என் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு நெய் வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே ஓகே, அவங்களுக்கு சாதம் ஊட்டிடலாம், பசங்க டைம் ஆயிடுச்சு. பாருங்க சாதம் பார்த்துக்கோங்க, இந்த பெருசா சாஃப்டா வருது மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்க தெரியுது. இந்த மாதிரி சாதம் உங்களுக்கு ஜீரணம் நல்லா ஆகும். சின்ன பசங்களா இருக்கனால வர வர நாங்க செய்ய மாட்டோம். கையில மசிச்சாலே பாருங்க, கையில மசிச்சாலே சாஃப்ட் ஆயிடும் பாத்தீங்களா, சாஃப்டா தான் இருக்கும். பெரியவங்க நாங்க அப்படியே வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு லைட்டா மசிச்சு கொடுத்துருவேன். பாருங்க நெய், பசு நெய் இல்லைங்களா? ஆமா பசு நெய், எங்க அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. பியூரா இருக்கு. ஒரு பாட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் வியாபாரம் ஆகட்டுமே, நம்ம கடையில போய் 700-800 சொன்னாலும் வாங்குறோம். ஆனா பாட்டி 500 தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு, அதுவே போட்டுக்கலாம். நெய் போட்டாங்கன்னா பசங்க சாப்பிட்டுருவாங்க, ஏன் டேஸ்டா இருக்கும். சின்ன வயசுல வெறும் நெய் சாதமே சாப்பிட்டு வளர்ந்து உடம்புங்க எனக்கு. அப்ப என் பசங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரிதான் இருப்பாங்க. சொல்லணும், நீங்களும் சொல்லணும், உண்மையா இல்லையா? உண்மை உண்மை. ஏன்னா நான் நெய் சாப்பிட்டுதான் வளர்ந்தனே. எங்க வீட்லயே கொஞ்சம் புசு புசு இருக்கு, காரணமே நெய் தான் சொல்லுவேன். நாங்கெல்லாம் நீ அதிகம் மேகி தானே சாப்பிடுவேன். அவன் மேகி சாப்பிடுவான், நான் நெய் தானே சாப்பிடுவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஊட்டலாம். குடும்பத்தோட வந்து ஊட்டுறதா எல்லாம் சேர்ந்து மொத்தமா. கை கழுவல மட்டும் நினைச்சாதீங்க, நான் கழுவிட்டேன். அப்புறமா கை கழுவாம குழந்தைங்க கூட்டி, அந்த விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேங்க. டேய் குட்டி பையா, வங்கரி கீர்த்திமா, ஓடி வாங்க. 2 பேரும் தமிழும் பேசுவேன், தெலுங்கும் பேசுவேன், கன்னடமும் பேசுவாங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் மிக்சிங் லாங்குவேஜ். நான் என் குழந்தைங்களுக்கு வளரும் போதே 3 லாங்குவேஜ் கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி பேசுவேன்னா, அப்பப்போ ஒரு டைம் ஒண்ணு கூப்பிடுவேன். கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. ஓடி வாங்க. என் பசங்களுக்கு பாருங்க, என்ன ஒரு அம்மாவா நான் மாறிட்டேங்க. ஒரு அம்மாவை மாறின பின்னாடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதுல எங்க குழந்தைங்க மட்டும்தான்.
நான் என் குழந்தைங்க வீடு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வேற எதுவுமே உன் புருஷன் சொல்லுங்க, ஏன் உன் புருஷனை விட்டீங்க? அவரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. நல்லா வீடியோ போட்டு சொல்லுங்க. இது என் சின்ன பையன், குட்டி பையன். ஆமா. இது பெரிய பொண்ணு. அல்ல சாப்பிடுவாங்க, இல்லன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால கையில ஒண்ணு, சாரி இடுப்புல ஒண்ணு, சோஃபால ஒண்ணு. கரெக்டா இருக்குங்களா? செமையா. இப்ப எங்க அக்கா கொண்டா கறி பேசுவாங்க, கேளுங்க என்னன்ட்டு. ஓகே சரி, நீங்க பயங்கரமா சமையல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி சொன்னாங்க. சரி ஓகே இருக்கட்டும். ஆனா வந்துட்டு உங்க வீட்டுல யார் நல்லா சமைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எங்க அப்பா ஸ்வீட்ஸ்ல சூப்பரா செய்வாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஸ்வீட்ஸ்ல சமைப்பாரு. இந்த ஜிலேபி, ஜாங்கிரி, பாதுஷா, அப்புறம் ஒப்போட்டு, அப்புறம் மக்மல் பொண்ணு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டு போய் கடைக்கு போடுவாரு. அப்ப நாங்க குட்டி குட்டி பசங்க கொண்டு போய் ஒரு 10 வயசு இருக்கும். அப்ப என் தங்கச்சி எல்லாம் 8 வயசு 7 வயசு அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாருமே அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு. அப்பாக்கு சமைச்சு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அப்பா எடுத்துட்டு கடைக்கு போட்டு வருவாரு சாயந்தரம். அந்த மாதிரி. ஆனா அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்குங்க அவர் சமைக்கிறது. அவ்வளவு சூப்பரா சமைப்பாரு. ஸ்வீட்டோட ரேட் எல்லாம் எந்த ரேஞ்ச்ல போட்டுட்டு இருந்தாங்க? அப்போ 1 ரூபாய் போட்டுருந்தாங்க. ரவை லட்டுன்னு சொல்லுவீங்க இல்லீங்களா, அது ரவை லட்டு வந்து 1 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாரு. 1 ரூபாய்க்கு 10 ரூபாய் 12 பீஸ் போடுவாரு. கடைங்களுக்கு 2 ரூபாய் வித்துப்பாங்க போல. நாங்க வந்து 1 ரூபாய்க்கு தான் போடுவோம். எல்லா பலகாரமும் செய்வாரு இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதிரசம் அது மாதிரி எல்லாமே செய்வாரு. அப்புறம் இந்த லட்டு, பூந்தி, ஸ்வீட் இந்த மாதிரி எல்லாம் செய்வாரு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் வந்து அதுவும் சமைச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி. இல்ல எங்க அக்கா பாவம் கேமரா மேல பேசுறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, ஷையா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஸ்வீட் பத்தி எங்க 2வது அக்கா சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாக்க போறீங்க. வந்து வீட்டுல எல்லா ஸ்வீட்டும் பண்ணுவாரு. பயங்கர டேஸ்டா இருக்கும். ரவை லட்டுனா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. மைசூர் பாக்கு சூப்பரா இருக்கும், நிறைய சாப்பிடுவேன். இதுல பாதுஷா இருந்துச்சுன்னா அது மேல பாதுஷா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா அந்த சக்கரை எடுத்து மேல அப்படியே தூவி விடுவாங்க. தூவி விட்டு எங்க அப்பா வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே எங்கேயாச்சும் போவாரு. ரொம்ப ஹீட்டா இருக்கும், வீடு ஃபுல்லா ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதனால வெளியே போவாரு. வெளியே எப்ப போவாரு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த பாதுஷா எடுத்து லபு லபு லபுன்னு ஒரு 5-6 சாப்பிட்டுருவேன் உடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா எங்க அக்கா, என்ன பண்ணுவா, அந்த ஜிலேபி போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த தேன்ல ஊர்ன மாதிரி அந்த ஜிலேபிய விடவே மாட்டா. ஒரு 10 ல 15 பீஸ் எடுத்து வச்சுக்குவா. அதுக்கப்புறம் இன்னொரு தங்கச்சி இருப்பா, அவ வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட மாட்டா. அவ அந்த ஸ்வீட்கெல்லாம் அவ்வளவு அடிக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அதிகமா சாப்பிடுறது யாருன்னா எங்க அக்காவும் நானும் 2 பேர் தான் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவோம். எனக்கு வந்து அந்த ஸ்வீட் சாப்பிட்டு பூச்சிப்பல் வந்துச்சுங்க. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பேன். நான் ஸ்டாப்பா அழுவேன். எப்ப பார்த்தாலும் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுவேன். அழுதுட்டே இருப்பேன். எப்பவுமே அந்த பல்வலிக்காக மறந்தும் சாப்பிடுவேன், இந்த பக்கமும் ஸ்வீட்டும் சாப்பிடுவேன். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்க அப்பா பேக் பண்ணிட்டு போவாரு. ஒரு கடைங்களுக்கு போடும்போது வந்துட்டு ஒரு பீஸ் வந்து 1 ரூபாய்க்கு தான் போடுவாரு. அந்த 1 ரூபான்றது வந்து அந்த கடைங்களுக்கு போடும்போது 12 பீஸா போடுவாரு. அதாவது 2 ரூபாய் ப்ராஃபிட் என்ற மாதிரி. ஆனா அவங்க அப்படி விற்க மாட்டாங்க, 2 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லுவோம் 2 ரூபாய்க்கு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு வேலை செய்யறது. அப்படி போட மாட்டாரு, 1 ரூபாய்க்கு தான் போடுவாரு. இப்பயுமே நியாயமா தான் நடந்துக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் பசங்க யார் பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, இந்த தெருவில் இருக்க பசங்க யாராவது வந்து சும்மா வாசல்ல வந்து சமைக்கும் போது வந்துட்டு வந்து நின்னா போதும், உடனே எடுத்து அவங்களுக்கு 2 இவங்களுக்கு 2 அப்படி கொடுப்பாரு. அந்த பாருங்க, இந்த குழந்தை என்னை பேச கூட விடாம சேட்டை பண்றா, சேட்டை குட்டி. அடுத்ததா இந்த நிப்பட்டு கார வகைகள், அந்த கோலம்பாலன்னு சொல்லுவாங்க. மைதா மாவு, அதுல நெய் எண்ணெய்லாம் காய்ச்சி ஊத்திடுவாங்க. அதுல வந்துட்டு மிளகாத்தூள் நிறைய போட்டுருவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. நிப்பட்டு இருக்குங்களே, அது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிட்டு எல்லா கடைங்களுக்கு போட்டுட்டு மிச்சமானது வந்து சில இடத்துல வந்து ரோடு நல்லா இருக்காது, குலுங்கி அது டேமேஜ் ஆயிட்டு வந்துடும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப கொண்டாட்டம் தான். அந்த நிப்பட்டெல்லாம் எடுத்து ஒரு மடியில ஃபுல்லா போட்டுக்கிட்டு அது சாப்பாடு சாப்பிட மாட்டேன், அதுவே அள்ளி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிப்பட்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த கோலம்பால் அந்த இது மட்டும் எனக்கு பிடிக்காது. அவங்களே புட்டா கூட எனக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க அப்பா எல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கையில 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படி காசு கொடுப்பாரு. அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த 1 ரூபாய் 2 ரூபாய்க்கும் அவங்க வீட்டுல என்ன மாதிரி ஸ்வீட் பண்றாங்களோ அதே மாதிரி ஸ்வீட் கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். அதுக்கு வீட்டுல நல்லா வாங்கி கட்டிக்குவேன். வீட்டுலதான் அவ்வளவு சாப்பிடுறீங்க, அவ்வளவு செய்றீங்க, மறுபடியும் அதே மாதிரி வாங்கி சாப்பிடுறீங்களேன்னு சொல்லி திட்டுவாங்க. என்ன பண்றது, நமக்கு அதுலயே ஊறி போயிடுச்சு, வேற மாத்தி பசங்களுக்கு ஊட்டியாச்சு. அடுத்தது என்ன வேலை? கடமை. என் கடமை என்னன்னா என் வயிறுக்கு சோறு போடுறது. நமக்கு சோறு தான் முக்கியம். ஆமா,
சோறு இல்லாம எப்படி பருப்பு மெயின் சோறு தானங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி. என் பையனுக்கு வெறும் சாதம் தாங்க பிடிக்கும். அவன் குழம்பு வச்சாலும் சாப்பிட மாட்டான். அதுதான் பாருங்க. துணியெல்லாம் மடிக்க போறான்னு நினைக்கிறேன். துணியெல்லாம் எடுத்துன்னு போட்டேன். சூப்பருங்க, செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. சரிங்களா, கொஞ்சம் சாப்பிட்றேன், அப்புறமா சாப்பிட்றேன். சரிங்களா, ஓகே டன்னு. அதாவது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தண்ணி எடுக்க போவோம். அங்க ஒரு கிணறு இருக்கும், அது பேர் காலைக்குண்டான்னு சொல்லுவோம். அதில் தண்ணி எடுக்க போகும்போது 4-5 பேர் சேர்ந்து போவோம். அங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு கிரேப்ஸ் எடுத்துட்டு வருவா, நான் வந்து ஸ்வீட் எடுத்துட்டு போவேன், இன்னொருத்தி வந்துட்டு மிச்சம் அந்த மாதிரி எடுத்துட்டு வருவா. தண்ணிக்கு போயிட்டு அங்கே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி அடிச்சுட்டே வருவோம் நாங்க. அந்த மாதிரி தண்ணி அந்த எடுத்துட்டு வர்றாங்க இல்ல, தண்ணி எடுத்துட்டு குடத்துல எடுத்துட்டு வருவோம் குடத்துல. அதுக்கப்புறம் சில சமயம் போர்களுக்கு போவோம். அங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும். அந்த வெயில் காலத்துல ரொம்ப கூட்டம், அப்படியே கீவா இருக்கும். லைன்ல வரிசையா போவோம். வரிசையா போயிட்டு ஒவ்வொருத்தர் 2 கூட அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட தூக்கிட்டு வருவோம் வீட்டுக்கு. வரதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் எங்க அம்மா திட்டுவாங்க, என்னம்மா தண்ணி எடுக்க போறீங்களா அதாவது எங்க ஊர் சுத்த போறீங்களான்னு கேட்பாங்க. இல்லம்மா கூட்டமா இருந்தது அதாம்மா லேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதே தண்ணி எடுக்கிறதுக்காக போக மாட்டீங்க, ஜாலியா எடுக்கிறதுக்காகவே. ஆமா ஜாலியா போவோம். தண்ணி எடுத்துட்டோம்னா ஜாலியா போவோம், பேசிட்டு ஏதோ ஊர் கதை உலக கதை அந்த கதை இந்த கதை ஸ்கூல்ல அந்த கதை எல்லாமே பேசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வருவோம். டக்குன்னு வரமாட்டோம், அங்க பிடிச்சி வச்சுட்டு விளையாண்டு இருப்போம். ஓடி பிடிச்சி விளையாடுவோம், ஜோடி புரிய விளையாடுவோம், அப்புறம் பாண்டி விளையாடுவோம். அதெல்லாம் விளையாடி முடிச்சு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வீட்டுக்கு வருவோம். வரதுக்கு சாயந்தரம் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னம்மா டைம் போதுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா கூட்டமா இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விளையாட போயிடுவோம். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாட போயிடுவோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா வருவார் ஈவினிங். வந்தோடனே எங்க அப்பா ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வருவார். அங்கேருந்து வரும்போதே ஜாலியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க பாட்டி வருவாங்க. அவங்களும் வியாபாரத்துக்கு போவாங்க, ஈவினிங் வருவாங்க. வந்தோடனே அவங்களும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொண்டு வருவாங்க. சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுவோம். நைட் ஆயிடும். பாட்டின்னு ஒரு கதை சொன்னீங்க, அந்த கதை பத்தி கொஞ்சம் கிளீனா சொல்லுங்க பாப்போம். அது பாட்டின்னா எங்க அம்மாவுடைய அம்மா தான். அவங்க வந்து கள்ளக்கா இருக்கு இல்லைங்களா, அந்த வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஊருக்குள்ள அதாவது ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எம்ஜி ரோடு அந்த மாதிரி ரோட்ல வந்து வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. சரி நாங்க ஸ்கூல்ல வந்தவொடனே நான் பாட்டி கிட்ட போறேம்மான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்ப்பேன். என் பாட்டி வந்துட்டு இருப்பாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் கலக்கா சாப்பிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீம் பண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்கரியில ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கிரீம் பண்ணு. அதை வாங்கி தருவாங்க. அது சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க பாட்டி டீ வாங்கிட்டு போமான்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு ஒரு குட்டி கிளாஸ் கொடுப்பாங்க, அதுல போய் ஒரு 10 ரூபீஸ்க்கு 5 ரூபீஸ் டீ வாங்கிட்டு 2 போண்டா வாங்கிட்டு வருவேன். 2 போண்டா வாங்கிட்டு வந்து பாட்டிக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, அப்புறம் டீ அதே மாதிரி ஆஃப் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். குடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாட்டி கூட உட்காந்துட்டு கதை பேசிட்டு அந்த மாதிரி ஜாலியா இருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 மணி அப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் பாட்டியோடவே அப்படி நடந்து போவேன். பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர்ற வழியில வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா இந்த கபாப் கடை போட்டிருந்தாங்க புதுசா. அது பேர் கபாப் கூட எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நல்லா அந்த கடையை தாண்டி போகும்போது ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். என்னடா எங்க ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையில போய் கேட்டேன், இது என்னன்னா அப்படின்னு கேட்டேன். நான் அது பேருக்கு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க இது சிக்கன் பக்கோடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எவ்வளவு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 100 கிராம் 10 ரூபாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி அது 100 கிராம் 10 ரூபா வாங்கி கேட்டதுக்கு எங்க பாட்டி 5 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 5 ரூபா எடுத்து கொடுத்ததுக்கு 50 கிராம் கொடுத்தாங்க கபாப். அது வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா இருந்தது போங்க, செம்ம டேஸ்ட். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் நான் சாப்பிட்டது அந்த கபாபு, அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது. அப்புறம் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த கபாபை. நானும் எங்க தங்கை எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு பீஸ். சூப்பரா இருந்ததுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தரே 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த அளவு சாப்பிட்டுருவோம். ஆனா இப்ப அந்த டேஸ்ட் கிடையாது. அப்ப ஒரே ஒரு பீஸ் தான் அது சாப்பிட்டேன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த வாய் அந்த டேஸ்டே போல பாருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்க பாட்டிக்கிட்ட பாட்டி மறுபடியும் வாங்கலாம் பாட்டி கொடுங்க பாட்டின்னு காசு வாங்கிட்டு போய் மறுபடியும் வாங்குவோம் நாங்க. சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி அந்த ஞாபகத்தை எல்லாம் மறக்கவே முடியாது போங்க, அந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா என் சித்தினா எங்க அம்மாவுடைய தங்கை தான். அவங்களுக்கு அம்மா மாதிரி தான். ஆனா அந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க என் மேல உயிர் அவங்களுக்கு. அவ்வளோ நல்ல சித்தி அவங்க. பாத்தீங்கன்னா அவங்களும் வியாபாரம் தான் பண்ணுவாங்க. இந்த மாம்பழம் அப்புறம் வந்து தர்பூசணி அதில் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களும் சாயந்தரம் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. வீட்டு குடும்பமே ஒரு வியாபார குடும்பம், அதாவது பிசினஸ் தான் நாங்க பண்றது. என் குலத்தொழில பிசினஸ் அடுத்ததான் சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அந்த தர்பூசணி அதை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கடைக்கு ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஸ்நாக்ஸ் தான், நல்லா சாப்பிடுவோம் அதுவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க சித்தி செம்மையே சமைப்பாங்க லெமன் சாதம்.
அது புதினா போட்டு சமைப்பாங்க பாருங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னி கூட. அது ஃப்ரைடே கரெக்டா சமைப்பாங்க அந்த சாப்பாடு. நானும் என் தங்கை கரெக்டா சாப்பிட்றதுக்குன்னே போயிடுவோம் சித்தி வீட்டுக்கு. போனவொடனே போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிடுவோம். ஆனால் சூப்பர் டேஸ்டா இருக்குங்க போங்க. சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தாப்பா இருக்காரு, என் சித்தியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரும் வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவார். மார்க்கெட்டில் வேலை பார்ப்பாரு, இந்த மூட்டை தள்ளுறது அந்த மாதிரி. அவரு காலைல வேலைக்கு போய் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கா வந்துடுவார் வீட்டுக்கு. வரும்போது கவரில் ஸ்நாக்ஸும் அந்த மாம்பழமும் அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். 2 கூட மாம்பழம் வாங்கிட்டு வருவார். ஒன்று வந்து எங்களுக்கு, ஒன்று வந்து சித்தி ஃபேமிலிக்கு, 2 கூட அந்த மாதிரி கொடுப்பாரு. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸோ ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதாவது எது வாங்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவும் 2 கவரில் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று. அதே மாதிரி பாட்டி பூ வாங்கிட்டு வருவாங்க. சாயந்தரம் வரும்போது பூ, கனகாம்பரம், மல்லி, காக்கடா இந்த மாதிரி பூலாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களும் அதே மாதிரி 2 கவர், சின்ன பொண்ணுக்கு ஒன்று, அதாவது எங்களுக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆமா ஆமா கம்பல்சரி அப்படிதான் போவோம். நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுப்பேன், என்னோட சிஸ்டர்ஸ்லாம் கம்மியாக வைப்பாங்க. முடி அதிகமா இருந்துச்சு. ஆமா ஆமா ரொம்ப நீளமா இருந்தது. அப்போ ஃபுல்லா வச்சுட்டு ஜாலியா போவேன் நான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி போச்சு யாரும் வாங்கிட்டு வருவாங்கன்னு கேட்பா. அப்ப நான் சொல்லுவேன் எங்க அப்பாவும் எங்க பாட்டி வாங்கிட்டு வருவாங்க டெய்லியும் பூ அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி தாங்க ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க அப்பெல்லாம். அந்த நினைவெல்லாம் மறக்கவே முடியாது என்னால. வீட்டுக்கு வர்ற வழியில வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா இந்த கபாப் கடை போட்டிருந்தாங்க புதுசா. அது பேர் கபாப் கூட எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நல்லா அந்த கடையை தாண்டி போகும்போது ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். என்னடா எங்க ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையில போய் கேட்டேன், இது என்னன்னா அப்படின்னு கேட்டேன் நான். அது பேருக்கு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க இது பேர் சிக்கன் பக்கோடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எவ்வளவு நாள் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 100 கிராம் 10 ரூபாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி அது 100 கிராம் 10 ரூபா வாங்கி கேட்டதுக்கு எங்க பாட்டி 5 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 5 ரூபா எடுத்து கொடுத்ததுக்கு 50 கிராம் கொடுத்தாங்க கபாப். அது வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா இருந்தது போங்க. செம்ம டேஸ்ட். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் நான் சாப்பிட்டது அந்த கபாபு. அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது. அப்புறம் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த கபாபை. நானும் எங்க தங்கை எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு பீஸ். சூப்பரா இருந்ததுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தரே 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த அளவு சாப்பிட்டுருவோம். ஆனா இப்ப அந்த டேஸ்ட் கிடையாது. அப்ப ஒரே ஒரு பீஸ் தான் அது சாப்பிட்டேன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த வாயில் அந்த டேஸ்டே போல பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி மறுபடியும் வாங்கலாம் பாட்டி, கொடுங்க பாட்டின்னு காசு வாங்கிட்டு போய் மறுபடியும் வாங்குவோம் நாங்க. சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி அந்த ஞாபகத்தை எல்லாம் மறக்கவே முடியாது போங்க. அந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா என் சித்தினா எங்க அம்மாவுடைய தங்கை தான். அவங்களுக்கு அம்மா மாதிரி தான். ஆனா அந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க என் மேல உயிர் அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு நல்ல சித்தி அவங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் வியாபாரம் தான் பண்ணுவாங்க. இந்த மாம்பழம், அப்புறம் வந்து தர்பூசணி அதில் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களும் சாயந்தரம் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு விட்டு குடும்பமே ஒரு வியாபார குடும்பம். அதாவது பிசினஸ் தான் நாங்க பண்றது. என் குலத்தொழில பிசினஸ் தாங்க. அடுத்ததான் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அந்த தர்பூசணி அதை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கடைக்கு ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் ஸ்நாக்ஸ் தான், நல்லா சாப்பிடுவோம் அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி செம்மையே சமைப்பாங்க லெமன் சாதம். அது புதினா போட்டு சமைப்பாங்க பாருங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னி கூட. அது ஃப்ரைடே கரெக்டா சமைப்பாங்க அந்த சாப்பாடு. நானும் என் தங்கை கரெக்டா சாப்பிட்றதுக்குன்னே போயிடுவோம் சித்தி வீட்டுக்கு. போனவொடனே போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிடுவோம். ஆனால் சூப்பர் டேஸ்டா இருக்குங்க போங்க. சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தாப்பா இருக்காரு, என் சித்தியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரும் வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவார். மார்க்கெட்டில் வேலை பார்ப்பாரு, இந்த மூட்டை தள்ளுறது அந்த மாதிரி. அவரு காலைல வேலைக்கு போய் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கா வந்துடுவார் வீட்டுக்கு. வரும்போது கவரில் ஸ்நாக்ஸும் அந்த மாம்பழமும் அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். 2 கூட மாம்பழம் வாங்கிட்டு வருவார். ஒன்று வந்து எங்களுக்கு, ஒன்று வந்து சித்தி ஃபேமிலிக்கு, 2 கூட அந்த மாதிரி கொடுப்பாரு. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸோ ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதாவது எது வாங்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவும் 2 கவரில் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று. அதே மாதிரி பாட்டி பூ வாங்கிட்டு வருவாங்க. சாயந்தரம் வரும்போது பூ, கனகாம்பரம், மல்லி, காக்கடா இந்த மாதிரி பூலாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களும் அதே மாதிரி 2 கவர், சின்ன பொண்ணுக்கு ஒன்று, அதாவது எங்களுக்கு ஒன்று, எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆமா ஆமா கம்பல்சரி அப்படிதான் போவோம். நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுப்பேன், என்னோட சிஸ்டர்ஸ்லாம் கம்மியாக வைப்பாங்க. முடி அதிகமா இருந்துச்சு. ஆமா ஆமா ரொம்ப நீளமா இருந்தது. அப்போ ஃபுல்லா வச்சுட்டு ஜாலியா போவேன் நான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி போச்சு யாரும் வாங்கிட்டு வருவாங்கன்னு கேட்பா. அப்ப நான் சொல்லுவேன் எங்க அப்பாவும் எங்க பாட்டி வாங்கிட்டு வருவாங்க டெய்லியும் பூ அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி தாங்க ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க அப்பெல்லாம். அந்த நினைவெல்லாம் மறக்கவே முடியாது என்னால. அப்புறம் பாத்தீங்கன்னா என் சித்தி இருக்காங்க இல்லைங்களா, என் சித்தாப்பா இருக்கா இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். நல்ல டைப் தான் அவரு, பட் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. அதுக்காக என் சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஐயப்ப மாலை போட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஓம் சக்திக்கு மாலை தானே போட்டுருந்தோம், அது போட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் முருகருக்கு அந்த மாதிரி வருஷத்துல 3 சாமிக்கு போட வச்சிருவாங்க. எப்பயும் மாலை போட்டுதான் இருப்பாரு. வருஷத்துல நான் 6 மாதம் மாலை போட்டுதான் சுத்துவாரு. மற்ற நாள் எல்லாம் நார்மலா இருப்பாரு.
நார்மலா இருக்கும்போது போதையில இருப்பாரு. ஆனா யாரையும் சொல்ல மாட்டாரு, பாவம் நல்ல டைப் தான். இருந்தாலும் என் சித்தி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷங்க வெயிட் பண்ணுங்க. நான் மெயின் கேரக்டர் மறந்துட்டேன். எங்க அம்மாவுடைய அண்ணா, அதாவது எங்களுக்கு மாமா. அவர் வந்துட்டு ரொம்ப நல்ல மாமா. எப்படி சொல்றது, எங்க மேல ரொம்ப பாசமா உயிரம். நானே அவ்வளவு பிடிக்கும் எங்க மாமாக்கு. ரொம்ப பாசமா இருப்பாரு என் மேல. சின்ன வயசுல தூக்கி சுத்துறது, அங்க கூட்டு போறது, இங்க கூட்டு வருது, பிலிம் கூட்டு போறது, அந்த மாதிரி தூக்கிட்டே தான் சுத்துவார். கீழே என்னை விட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பாசமான மாமா அவரு. அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் தங்கச்சி பிறந்தாங்க. அவங்க பிறந்தப்போ எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் தங்கச்சி பிறந்தப்போ. அப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் பாட்டி தூங்கிட்டு இருந்தோம் வீட்டில். அதாவது என் சித்திக்கு மேரேஜ். அப்போ சித்திக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு, என் தங்கச்சி பிறந்துச்சு. அப்புறம் நான் வந்து என் பாட்டி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது விடிகாலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கை பிறந்திருக்கா. அப்புறம் அவங்க அம்மா குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து. அதுக்கப்புறம் இப்போ எட்டி பார்த்தேன். இப்படி சவுண்டு போட்டுருந்தேன் அழகா கியூட்டா. அதுக்கப்புறம் விடிகாலில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வர்றாரு பாருங்க. பூ, பழம், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டை அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு எங்க அம்மா அதாவது என் தங்கச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருந்தாரு. எங்க மாமா ரொம்ப பாசம்னா அவ்வளவு பாசம் என் மேல, அந்த அளவுக்கு பாசமா இருந்தாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நான் அனுபவிக்கவே இல்லை. நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடி எங்க மாமா செத்துட்டாரு. அது ஒரு துக்கமான விஷயம். இருந்திருந்தா எனக்கும் அப்படிலாம் செஞ்சிருப்பாரோ என்னமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் நடந்தது. ஆனால் வேற லெவல் சூப்பராக பண்ணாங்க. ரோஜா தோட்டத்தில் பிறந்தா அவள். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியும் ரோஜா தோட்டம் தான், நடுவில் அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டில் பிறந்ததவ. அங்கேயும் ஃபங்க்ஷன் கிராண்டாக பண்ணாங்க. எங்கள் அப்பா போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து நானும் எங்கள் அப்பாவும் போய் தான் சுற்றி எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷனும் அங்கேயும் பண்ணாங்க. அன்றைக்கி தான் என் சித்தியோட மேரேஜும் கூட. அவங்க இதில் தான் பண்ணாங்க, கோவிலில் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் மேரேஜ் பண்ணாங்க. அதாவது மாலை மாற்றிக்கிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா வரல. எங்கள் அம்மா வீட்லேயே இருந்தாங்க. குழந்தை பிறந்தால் வீட்லேயே இருந்தாங்க. நானும் என் பாட்டி, என் சித்தி எல்லாரும் போனோம். அங்கே போயிட்டு மேரேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். அடுத்து 3வது நாள் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃபங்க்ஷன் பண்ணாங்க. என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய தங்கைக்குமே 2 பேருக்குமே அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் ஊருக்கு ஒசூருக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அங்கே 11ஆம் நாள் 11 டேஸ்க்கு வந்துட்டு நாங்கள் தொட்டியில் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. அந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ கிராண்டாக பண்ணவங்க. அந்த ஒரு சில்வர் கவர் இருக்கும், பேப்பர் இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும், எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அது சுற்றி ரிங்கிள்ஸ்லாம் சுற்றி வந்து தொட்டில் கட்டணும். அது கட்டணும்னா நான் கிடையாது, என்னுடைய அப்பா. அது பார்த்து எல்லாருமே இந்த அளவுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணதே கிடையாது, எங்கேயும் பார்த்தது கிடையாது. இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய இருக்கு, அப்போ டெக்னாலஜி கிடையாது. ஆமா நம்ம ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா சுத்தியும் வந்துட்டு அது ரோஜா பூடைய டெக்கரேஷனும் பிளஸ் அந்த சில்வர் கவர் டெக்கரேஷனும் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணி நிறைய ஒரு 100 பேருக்கு மேல கூட இருக்கலாம். அவ்வளவு வந்து கெஸ்ட் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் சமையல் எங்க அப்பா வீட்லயே ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பேரை பற்றியும் நான் ஷேர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் பேர் பற்றி எங்கள் குட்டி பாப்பாவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் மூவி எடுத்திருப்பாங்க. அந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவோட எண்ட்லேயே அப்படியே கண்டினியூவாக கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா.
ஹலோ ராம். சொல்லு. எங்க இருக்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கேன். இங்க இருக்கேன் பாரு. ஹாய். உள்ள வா, அந்த பக்கம். ஹே மது. ஹே ராம், பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி போயிட்டு இருக்கோம் ஸ்டடீஸ் எல்லாம்? எல்லாம் ஓகே. உனக்கு? எனக்கும் ஓகே தான். ஆமா, ஏன் நீ கிளாஸஸ் வெயிட் பண்ணிருக்க? இது நான் டிடெக்டிவ் இல்ல, கொஞ்சம் கிளாஸ். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு பார்த்து நல்லா என்ஜாய் பண்றோம். சூப்பரா என்ஜாய் பண்றோம். யா. ஓகே. ஏன் இந்த புக் கையில வச்சிருக்க? இது எனக்கு தெரியல, கீழே கிடைச்சது. ஓ, சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, நம்ம பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் இந்த புக் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். யா ஓகே. சவுண்ட் கேக்குதுல்ல? ஆமா, நாயா இருக்குமோ? இருக்கலாம். சரி வாங்க போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். என்ன பார்ட்டி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபுட் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. சரி, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஹாஸ்டலுக்கு தான் போனோம். கேட் வர க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்க அன்டைம் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு ஹாஸ்டல் போறீங்க? இங்கேயே தங்கிட்டு போங்க. இல்ல, என் ஹாஸ்டல் ராம் ஹாஸ்டல் பக்கத்துல தான் இருக்கும். நாங்க அப்படியே போயிடுறோம். இல்ல இன்னைக்கு இங்க தான் ஸ்டே பண்ணணும். உங்களுக்கு தான் நிறைய ரூம்ஸ் இருக்கு, நீங்க செப்பரேட்டா ஸ்லீப் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இல்லையா, உங்க பேரண்ட்ஸ் நாங்க இருக்கிறது நினைச்சு என்னன்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் 1 வீக் வெளியே போயிருக்காங்க, அதனாலதான். ஓ அப்படின்னா ஓகே ஓகே ஓகே. நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் இந்த ரூம்ல ஸ்டே பண்றது? இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ. தென் ஓகே. டெவில் டார்க் டெவில் என்ன எல்லாம் டார்க் டெவில்னு போட்டிருக்கு? என்ன பார்க்கும்போது தான் தலைவலியா இருக்கு. சரி, நம்ம நாளைக்கு காலையில பார்த்துப்போம். தூங்கலாம். தலை ரொம்ப வலிக்குது. டார்க் டெவில் டார்க் டெவில் டார்க் டெவில் யாரும் இல்ல. டார்க் டெவில் கனவா? இந்த புக் படிச்சதுல இருந்து இதே மாதிரி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இருக்கு. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. சரி, திரும்ப தூங்கலாம். எல்லாரையும் கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. நான் எதுவுமே பண்ணல, ஆனா எனக்கு ஏதோ கனவு பயங்கரமா வருது. என்னன்னே தெரியல. இந்த புக்கு நாங்க வைக்கவே இல்லையே. யார் வச்சது? குட் மார்னிங் ராம். ராம், என்னாச்சு? பிளட்டா இருக்கு. இன்னும் பிளட்டா? குட் மார்னிங் கைஸ். என்னாச்சு? என்ன பிளட்? என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த புக் படிச்சது டிஸ்டர்பா இருந்துச்சு, பார்த்தா பிளட். என்ன புக் இது? எப்ப பாரு கையில வச்சிட்டு இருக்க? இல்ல, எனக்கு நேத்து கிடைச்சது இல்ல அந்த புக். சும்மா இரு, இந்த புக்ல நீ படிக்கிறது சும்மா இரு. சரிவா, நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிடல். சரி, நீங்க டாக்டர் போறாங்க, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். அது ஓகே. சரி, என்னதான் புக்கு நானும் பார்த்துடுறேன். என்னது ஃபுல்லா டார்க் டெவில்? Ha 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 ha.
ஹாய் ஜெக்ஸி. என்ன சொன்னாங்க டாக்டர்? என் ஃபுட் பாய்சன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. பண்ணி இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்போ சாப்பிட்றேன். சரி ஓகே, நீ சாப்பிடு. ராம், என்னாச்சு? ராம், ராம், என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? என்ன உளர்ற? அந்த பேர் சொன்னல, நிறைய பேர் மாதிரி நம்ம ரியா இருந்தா. அப்படியா? ஐ திங்க் நீ மென்டலா கொஞ்சம் இதா இருக்குல்ல, அதனாலதான். இல்ல, பட் நான் கிளியரா பார்த்தேன் நம்ம ரியா தான். ஒரு நிமிஷம். ரியா, ரியா கொஞ்சம் இங்க வா. பாரு, இவளுக்கு நல்லா தானே இருக்கா? பயமா இருக்கு. ராம பாரு, ஏதோ நீ வந்து அவ கழுத்தை அப்படியே நெரிச்சு கொள்ற மாதிரி எல்லாம் சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நானா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்கிட்ட வந்து. சரி, அவன் ஸ்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்னு அவனை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். இல்ல இல்ல, அவனுக்கு அது கனவா இருந்திருக்கும். இருக்கலாம். ஏன் ராம் திரும்ப திரும்ப அதே வேர்டை சொல்லிட்டு இருக்கான்? ஒருவேளை சொல்றது உண்மையா இருக்குமோ? என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியலையே. ரியா, அப்போ ராம் சொன்னதுல உண்மையா? ரியா, அப்படின்னா ராம் சொன்னதுல உண்மையா? ராம், 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 ரியா, ரியா, நான் பேயா பார்த்து சொன்னதுல உண்மைதான். இப்போ நம்ம என்ன பண்றது? இப்போ நம்ம அவளை பேயை பார்க்காத மாதிரி நடிப்போம். ஏதாவது பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்றது ராம்? இங்கேருந்து நம்ம வெளியே போகிறது ஒரே வழி. வெளியே போய் ஹெல்ப் கேட்க ட்ரை பண்ணலாம். பட் அந்த டெவில் நம்ம விடுமா? ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லையே. சரிவா, ட்ரை பண்ணலாம். ரியா, 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 என்னாச்சு ரியா? உனக்கு ஏன் இப்படி புதுசா பண்ற? கதவு தர ராம், கதவு தர. இல்ல, நம்மள ரியா இல்ல, நான் கதை மூடி. இல்ல இல்ல, அவ மாறிடுவா நம்மள பார்த்தா. ஃபர்ஸ்ட் இரு. ரியா, ரியா, இந்த புக்ல எதனா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். டார்க் டெவில் ஃபுல்லா டார்க் டெவில் இருந்தா நம்ம என்ன தப்பு பண்றது? புக் ஃபுல்லா டார்க் டெவிலாவே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது ராம்? இதுக்கு சொல்யூஷனே இல்லையா? அது இந்த வீட்டில் தான் இருக்கு. அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. அவளை கூட்டிட்டு நாங்கள் உட்கார வைங்க. அம்மா, அம்மா, யாரும் ஓகேமா? ரியா, ரியா, வாரியா, வாரியா, வாரியா.
வெளியே வா, வெளியே வா, வெளியே வர்றியா இல்லையா? வெளியே வர்றியா இல்லை திட்டத்தை போட்டுட்டுமா? வா வெளியே வந்துரு, வா வெளியே வா. அவளை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைமா. சரிம்மா. வாரியா வா. டோர் க்ளோஸ் க்ளோஸ். ஓம் கிரீம் காளி வந்துடு. உருவாய் அருவாய் நமக, மறுவாய் மலராய் நமக, கருவாய் உயிராய் நமக, குருவாய் வருவாய் நமக. முகத்திரிய விளக்கு, முகத்திரிய விளக்கு, விளக்கு, விளக்கு முகத்திரிய விளக்குறியா இல்லையா? விளக்கு. யார் நீ? யார் நீ? சொல்ல போறியா இல்லையா? யார்? உருவாய் அருவாய் நமக, மறுவாய் மலராய் நமக, கருவாய் உயிராய் நமக, குருவாய் வருவாய் நமக. யார் நீங்கள்லாம்? எங்கே இருக்க? யார் நீங்களா? யார்? நான் எங்கே இருக்கேன்? ஒன்றும் இல்லை, அமைதியாக இரு மகளே. ஒன்றும் இல்லை, அமைதியாக இரு. அமைதி, அமைதியாக இரு. நல்லதே நடக்கும். ஸோ இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் புக் எங்கள் கைக்கு கிடச்சதுனால தான் எங்களுக்கு பலவிதமான பிரச்சனை உண்டாச்சு. ஆனால் அந்த புக்கில் வந்து இப்போதைக்கு எங்களால் உள்ளதாக வைக்க முடிஞ்சதே தவிர அந்த பேயை வந்து எங்களால் முழுசாக அழிக்க முடியல. நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேய் அழிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பார்ட்டுள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் சீயிங் த வீடியோ. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.